பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அது குறித்து தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வருகிறார். 10 மணி அளவில் வரும் அவருக்கு சென்னை முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறும் இடமான சென்னை பல்கலைக்கழகத்தில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த சென்னை பல்கலைக்கழகம் பகுதி முழுவதும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். சென்னை முழுவதும் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். சரியாக 10 மணி அளவில் வரும் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கிறார். அதன் பிறகு அவர் குண்டு துளைக்காத கார் மூலமாக சாலை வழியாக சென்னை பல்கலைக்கழகத்திற்கு வந்தடைகிறார். அவர் வரும் பகுதி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 4000 போலீசார் அவர் வரக்கூடிய பாதை முழுவதும் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அவர் வரக்கூடிய பாதையான விமான நிலையம், கிண்டி, அடையார் மற்றும் காமராஜர் சாலை பகுதி முழுவதுமாக 24 மணி நேரமும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் சென்னை பல்கலைக்கழகத்தில் கடந்த 3 நாட்களாக வெடிகுண்டு நிபுணர்கள் முழுவதுமாக சோதனை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அடையாள அட்டை இல்லாதவர்கள் யாருமே சென்னை பல்கலைக்கழகத்தில் உள்ள நுழைய முடியாது என்று காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய இடம் முழுவதுமாக லாட்ஜுகள், மேன்சன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதி முழுவதுமாக கடந்த 3 நாட்களாக அனைத்து லாட்ஜுகளும் மேன்சன்களையும் போலீசார் 24 மணி சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சந்தேகப்படக்கூடிய நபர்கள் தங்கி இருந்தாலோ அல்லது அறை கேட்டு அனுமதி கேட்டாலோ உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற உத்தரவையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் விமான நிலையம் பகுதி முழுவதுமாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கும் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 1000க்கும் அதிகமான போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையும் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதியில் கார் பார்க்கிங் பகுதி முழுவதுமாக போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. அந்த பகுதி முழுவதுமாக வெடிகுண்டு நிபுணர்கள் முழுவதுமாக சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் விழா நடைபெறும் இடமான சென்னை பல்கலைக்கழகம் சென்னை போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். முழுவதுமாக போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் விழா முடிந்து அவர் முதல்வர் இல்லத்திற்கு செல்லும் வரை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பின்னர் 1:45 மணி அளவில் முதல்வர் இல்லத்தில் இருந்து அவர் சென்னை விமான நிலையத்திற்கு செல்கிறார். அந்த பகுதி முழுவதுமாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி வரக்கூடிய பாதை அந்த நேரத்தில் மட்டும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என்று போக்குவரத்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் சுப்பிரமணியன்.